நமக்கு கிடைக்கலன்னா நம்ம திட்டுறோம், கிடைச்சா சரின்னு சொல்றான். இதான் விஷயம். அது எங்களுக்கு ஏன் அவங்கள போய் இடைஞ்சல் பண்ணி நாங்க என்ன பண்ண போறோம்? காவல்துறை எங்கெங்கெல்லாம் பொதுமக்களுக்கு இடைஞ்சலா இருக்கோ, அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் அனுமதி அவங்க கரெக்டா தான் கொடுக்குறாங்க. அவங்க பேர்ல குற்றச்சாட்டு இல்லை. தாவேகா என்ற விஜய் பிரச்சாரம் செய்ய போறாரு. அதுக்கு அவங்க கேட்ட இடத்த கொடுக்கல, ஏற்கனவே எதிர்கட்சிக்கெல்லாம் புத்தூர்ல கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. எங்களுக்கு கொடுத்தாங்களா சிந்தாமணியா? எங்களுக்கு ஆட்சியில் அவங்க அதிமுக ஆட்சி இருக்கும்போது இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, மெயின்கார்ட் போஸ்ட் ஆஃபீஸ், அதில் அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஆளுங்கட்சியில். நாங்கள் போய் கேட்டால் நீங்கள் ஆளுங்கட்சியா வந்தால் பண்ணிக்கங்கன்னு அன்னைக்கு போலீஸ் சொல்லிச்சு. எங்களுக்கு அனுமதி கொடுக்கல. புத்தூர் 4 ரோடையும் எங்களுக்கு கொடுக்கல. புத்தூர் 4 ரோடையும். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், கலெக்டரையும் எஸ்பியும் கூப்பிட்டு நீங்கள் ஒரு மீட்டிங் போடுங்க, எல்லா கட்சிக்காரங்களையும் கூப்பிடுங்க. எந்த இடம் ஒரு ஊர்வலமா உண்ணாவிரதமா ஒரு இடம் நீங்கள் நிர்ணயம் பண்ணுங்கன்னு சொன்னோம். அதுல ஒரு சில இடங்கள் நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க உங்ககிட்ட சொல்றேன், இதே மார்க்கெட் ஏரியா நம்ம கலைஞர் கூட்டம், கடைசி கூட்டம் கலைஞர் கூட்டம் 20 வருஷத்துக்கு முன்னால போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அனுமதி கொடுக்கல. இப்ப அனுமதி கொடுத்தது எப்படி கொடுக்குறாங்க? ஜிப்டர் தியேட்டரை பார்த்து அனுமதி கொடுக்குறாங்க. இப்ப கொடுத்ததை எனக்கு அனுமதி கொடுக்கலங்க. நாங்க கேட்டோம், காவல்துறை எங்கெங்கெல்லாம் பொதுமக்களுக்கு இடைஞ்சலா இருக்கோ, அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் அனுமதி அவங்க கரெக்டா தான் கொடுக்குறாங்க. அவங்க பேர்ல குற்றச்சாட்டு இல்லை. நமக்கு கிடைக்கலன்னா நம்ம திட்டுறோம், கிடைச்சா சரின்னு சொல்றான். இதான் விஷயம். அது எங்களுக்கு ஏன் அவங்கள போய் இடைஞ்சல் பண்ணி நாங்க என்ன பண்ண போறோம்? ஏங்க, சிந்தாமணி அண்ணா சிலைக்கும் மரக்கடைக்கும் எவ்வளவு தூரம்? கரெக்டா 2 கிலோமீட்டர். இப்ப மரக்கடையும் காந்தி சந்தை எல்லாமே இருக்கு. அதுல காலை நேரம் இப்ப அந்த இடத்துல அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்ப நீ கொடுக்க வேணாம், புதிய தலைமுறையில கொடுக்க வேணாம்னு சொன்னா புதிய தலைமுறை கொடுக்க வேணாம்னு சொல்றேன் நானு. ஏங்க எங்களுக்கு என்னங்க? விஜய் திருச்சியில தொடங்க இருக்கிறார் சார். ஒருவேளை விஜயில போட்டு திருச்சியில போட்டு தெரியல. அதெல்லாம் யூகங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லுங்க.